ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் மற்ற வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இது வரைக்கும் என்னோடய வீடியோஸில் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, ஃபைன். இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி இப்போ வீடியோ போடுறேன்னா, எல்லாருமே சொல்கிற மாதிரி ராகு கேது தோஷம், நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம் எல்லாமே ஒரே தோஷம்தான். அதுக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கிளியராக. நிறைய பேர் வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு போய் நினைக்கும்போது வந்து உங்களுக்கு ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, அதே மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்க்கணும், இல்லை அதே மாதிரி பையனை தான் பார்க்கணும், அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி உங்களை நிறைய ஆளையே விட்டுருப்பாங்க. அதனால் வந்து ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, ராகு கேது தோஷம் அதில் வந்து கல்யாணத்தில் முதல்ல எப்படி பிரச்சனை பண்ணும்? ராகு கேது பாம்பு, ராகுன்றது பாம்போட தலை, கேதுங்கிறது பாம்போட வால், அது ரெண்டும் சேர்ந்தால் ஒரே பாம்பு தான் ராகு கேது. கால சர்ப்பம்னாலும் பாம்பு தான் அதுவும். நாகதோஷம்னாலும் பாம்பு. அதாவது ஒரு பாம்பால் பாம்பில் தான் ஒரு தோஷம் இருக்குது. ராகு கேது தோஷன்றது ஒரு பாம்பால் இருக்கக்கூடிய தோஷம்னு சொல்லிட்டு இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். சரி, அது எப்படி கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணோம்? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி பெட்டில் படுத்துட்டு இருக்காங்கன்னா ஒரு பாம்பு நடுவில் போய் அவங்க கூட படுத்து படம் எடுக்குமா? அப்படி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ரொம்ப ஓவராக எக்ஸாக்ஸரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்தையும். ராகு கேது தோஷம்னு சொல்லிட்டு லக்னத்தில் இருந்தால், ராகு கேது லக்னத்துலேயும் 7ஆம் இடத்துலையும் இருந்ததுன்னா அவனோட மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2-8 இருந்தால் 2 குடும்பம் அதில் பிரச்சனை கொடுக்கும். 8 இருந்ததுன்னா அது வந்து ஒய்ஃபுக்கு வந்து மாங்கல்யம், அதாவது பொண்ணோட ஜாதகத்தில் 8ஆம் வீடு வந்து மாங்கல்யம். ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து இது பண்ணோம். ஸோ அதனால் ஒரு ராகு கேது தோஷம் இருக்கிறவனுக்கு ராகு கேது இருக்கிற பொண்ணை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கால சர்ப்ப தோஷம் இன்னொரு விதமான தோஷம். அது என்னது சொல்கிறாங்க? ராகு கேதுக்குள்ள எல்லா பிளானட்ஸும் எல்லா கிரகங்களும் இருந்துட்டால் அது ஒரு கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு தோஷம். இது ரெண்டுத்தையும் வந்து பொதுவாக சொல்கிறது நாகதோஷம்னு சொல்லிடுறாங்க. சரி, நம்ம ஜோசியக்காரங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ராகு கேது லக்னத்தில் 7ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அது வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிற லாஜிக் இருக்கா? ஓகே, இருக்குன்னே வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த லாஜிக் 1% கூட உண்மை இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏதாச்சும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோசியத்தை நம்மளுக்கு சொன்னது உங்கள் அப்பாவும் இல்லை, என் அப்பாவும் கிடையாது. மாபெரும் ரிஷிகள் தான் ஜோதிடத்தை மனுஷங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு தோஷம்னு சொன்னால் அவங்க சொன்ன விதம் வேறு, நம்ம புரிஞ்சுக்கிற விதம் வேறு. புரியுதுங்களா? உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆனால் குடும்பத்தில் வந்து ஒய்ஃப் கூடயோ ஹஸ்பண்ட் கூடயோ பிரச்சனைனா அது பெரிய விஷயம். ரிஷிகளுக்கு கல்யாணமே பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி முதல்ல இன்ஃபேக்ட் கல்யாணத்தில் இது பிரச்சனை பண்ணணும்னா திருமண தோஷம் தானே சொல்லணும். நாகதோஷம்னு ஏன் சொல்கிறாங்க? ராகு கேது தோஷம்னு சொல்கிறாங்க, கால சர்ப்ப தோஷம்னு ஏன் சொல்கிறாங்க? இவ்வளோ பேர் இருக்கும்போது திருமண தோஷம்னு ஒரு ரிஷி கூட சொல்லவே இல்லையே. அது எல்லாமே நம்ம உருவாக்குனது. புரிஞ்சுதுங்களா? நான் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு நாகத்தை வச்சு தான் குறிப்பிடுறாங்க, ஒரு பாம்பை வச்சு தான். பாம்புனா என்ன? நம்ம எல்லா உடம்புலையும் பாம்பு இருக்குங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பாம்பு இருக்குது. யோகா பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குண்டலினி யோகம், அந்த யோகம், இந்த யோகம்னு சொல்லிட்டு யோகத்தோட முக்தி உச்சநிலை தான் ஒரு யோகம் பண்ணால் நம்ம அடி வயிற்றில் மூலாதாரத்தில் இருக்கிற ஒரு பாம்பு வெளிப்படும்.
அந்த பாம்புனா என்ன, ஈஸியாக வந்து வெளிப்படாது. நான் டெய்லிக்கும் 1/2 மணி நேரம் யோகா பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், சாயங்காலம் வந்து பிரியாணி சாப்பிட்றேன், இது பண்ணுறேன் இது பண்ணுறேன், ஒய்ஃப் கூட வந்து ஜாலியாக இருக்கேன், அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த பாம்பு வளருமா? அந்த வந்து யோக சித்தி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அந்த யோகாவால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. யோகா ஒருத்தர் முறையாக பண்ணி நல்லா வந்து அதோட சித்தி அடைஞ்சாருன்னா கடைசியாக கிடைக்கிறது இந்த அவரோட உடம்புல இருக்கிற அந்த மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பு மாதிரியான ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணார்னா அவருக்கு சந்தோஷம் வெளியில் வேறு எங்கேயுமே கிடைக்க தேவையில்லை, அவருக்கே வந்து சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் வந்து அந்த நாகத்தால் விளைவிக்கிறது. அதாவது பொதுவாக நீங்கள் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், என்னடா இது ராகுக்கு இது என்ன, அவங்க திருமண தோஷம்னு சொல்கிறாங்க, இந்த பையன் என்னன்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கானே, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம யாரை கடவுளாக கும்பிட்றோம்? சிவனை விஷ்ணுவை அப்படி தானே நான் எல்லாருமே சொல்கிறீங்க. என் கடவுள்னா எல்லாரும் சிவன் சொல்லுவாங்க, இல்லைன்னா விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, அதுதானே? சரி, சிவன் விஷ்ணுக்கும் இருக்கிற ஒரே ஒரு இது இருக்குது, 2 பேருக்கும் ஒரே ஒரு என்ன சொல்கிறது பொருத்தம் இருக்குது. சிவன் பார்த்தீங்கன்னா தன்னோட கழுத்தில் பாம்பு இருக்கும், விஷ்ணு பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் பாம்பு மேலே அவர் படுத்துட்டு இருப்பார். எவன் ஒருத்தன் தன் உடம்புல இருக்கிற அந்த மூலாதாரத்தில் இருக்க இந்த பாம்பை வெளியில் எடுத்து கொண்டு வரானோ அவன் மனிதனாக மட்டும் இல்லை, கடவுளாகவே மாறிடுறான். இந்த நாகதோஷம், ராகுகேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களால அதை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணால் தன்னோட கற்பு நிலையை இழக்க வேண்டியது வரும், அதனால் அவனோட சக்தியெல்லாம் பறி போயிடும். இதுதான் நாகதோஷம். இந்த தோஷம் வசிஷ்டருக்கும் வந்தது, விஸ்வாமித்திரருக்கும் வந்தது. அவர் எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய முனிவர், எவ்வளோ பெரிய ரிஷி இருந்தாலும் ரம்பே ஊர்வசின்ற மாதிரி வந்து தேவகுல பெண்களோட இணைஞ்சதுனால அவரோட சக்தி ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு. இதுதான் ராகுகேது தோஷம். புரியுதுங்களா? எல்லாருமே வந்து குழப்பிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கும் இதுக்கும் துளி கூட சம்மந்தமே இல்லை. எப்படி சம்மந்தப்படும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு பாம்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? பாம்புக்கும் நம்மளுக்கும் தாங்க சம்மந்தம். நம்ம உடம்புல இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி உருவம் கொண்ட அந்த வந்து சக்தியை நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னா யோகத்தின் உச்ச நிலையை நம்ம அடைகிறோம். அதனால் என்ன ஆகுது, நம்மளே கடவுளுக்கு நிகரானவனா ஆயிடுறோம், கடவுளாகவே நம்மளே மாறிடலாம். சிவன் யார்? சிவனை வந்து ஏதாவது ஒரு பொண்ணால் மயக்க முடியுமா? முடியாது. என்ன ரீசன்? அவர் வந்து அந்த சித்தியை அடைஞ்சிருக்காரு, சிவனும் சரி பெருமாளும் சரி. ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து அது விஷயம் நாகதோஷம் இருந்ததுன்னா அந்த சித்தியை அடைய முடியாது. சரி, அந்த தோஷம் இல்லாதவங்க எல்லாம் அடைஞ்சிடுறாங்களா? அதுவும் முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் கலியுகத்தில் இருக்கோம். கிருசயுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம். கிருசயுகத்தில் ஒரு மனுஷனுக்கு 1,00,000 வருஷம் உயிர் இருக்கும் ஒரு ஹியூமனுக்கு. துவாபர யுகத்தில் 10,000 வருஷம் உயிர் இருக்கும். திரேதா யுகத்தில் 1000 வருஷம் உயிர் இருக்கும். கலியுகத்தில் வெறும் 100 வருஷம் தாங்க உயிர் இருக்கும். கிருஷ்ண யுகத்தில் ஒருத்தன் 1,00,000 வருஷம் உயிரோடு இருந்தானா என்ன பண்ணணும்? அவன் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தன்னோட யோகத்தின் உச்ச நிலையை அடையணும். அதுதான் கிருஷ்ண யுகத்தில் ஒருத்தன் அப்படி பண்ணாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்குமே. துவாபர யுகத்துலேயும் அதே மாதிரி தான். 10,000 வருஷம் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாலே போதும் மோட்சம் கிடைக்கும். கலியுகத்தில் நம்ம வெறும் 100 வருஷம்தான் நம்மளோட வாழ்க்கையை, அதுலேயே முதுமையில் வந்து நிறைய போயிடும். கலியுகத்தில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா, மோட்சம் கிடைக்கணும்னா வெறும் கடவுளை கும்பிட்டாலே போதும், பக்தி செஞ்சாலே முக்தி கிடைக்கும் கலியுகத்தில். அதுதான் விஷயம். ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, தன்னோட மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பு வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது, யோகத்தின் உச்ச நிலையை அடைய முடியாது. அதுதான் ரிஷிகளுக்கு பெரிய விஷயம்.
நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மனுஷனை கலியுகத்தில் பார்த்து கேட்டிங்கன்னா உன்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்னடான்னு கேட்டேன்னா கல்யாணம் பண்ணணும், அழகான பொண்டாட்டி கல்யாணம் பண்ணணும், ஃபாரினில் போகணும், யூஎஸில் போகணும், செட்டில் ஆகணும், க்ரீன் கார்டு வாங்கணும்னு சொல்லுவான். ஒரு ரிஷியை கேட்டால் அப்படியே சொல்லுவான். ரிஷிகளுக்கு வந்து என்ன விஷயம்? தன்னோட இந்த பிறவியை விட்டு முக்தி நிலையை அடையணும். அதுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த யோகத்தின் உச்ச நிலையை அடையணும். அதுதான் ஒரு ரிஷியோட குறிக்கோள். அதை வந்து அந்த ரிஷி வந்து பண்ண முடியலனா தான் அதுதான் நாகதோஷம்னு சொல்கிறான் அந்த ரிஷிகள். அது புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தனும் வந்து அந்த ராகு கேது தோஷம் தான் கல்யாணம் அந்த மைண்டில் தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புல்டாக விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் துளி கூட உண்மை கிடையாது. ராகு கேது நாகதோஷம் காலசர்ப்பத்துக்கும் கல்யாணத்துக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. ஓகே.